ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன் ரெண்டுலேயும் வெரைட்டியாக சமைக்க போகிறேங்க. என்னோடய ஹஸ்பண்டு தாங்க சமைக்க போகிறாருங்க. இது கொழுப்பு கறி, ஆட்டுக்கறி, சிக்கன் 65, KFC சிக்கன், இந்த மாதிரி வெரைட்டி ஒன்று ஒன்று சமைக்கலாங்க. பிரியாணி, சிக்கனில் தண்ணி குழம்பு, ஏதோ கொஞ்சம் சுமாராக தான் செய்வேன், இருந்தாலும் பாருங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? மை கதாநாயகன் சமையல். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, 4 கிராம்பு, பிரிஞ்சால் இலை, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, வரமிளகாய், இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் கலந்துக்குங்க. நல்லா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்குங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை கலந்துக்கலாம். வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேங்காயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மூணு தக்காளிக்கு அளவா. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா, இது எடுத்து போய் நல்லா ஆற வச்சுட்டு வரணும். இது மசாலாவுக்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லேஸ் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் KFC ஃப்ரை சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடி கலக்கலாவே கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். என்ன சிக்கன் பாப்பா இது? பாப்கார்ன் லேஸ் சிக்கன். அதுக்கு என்ன சிக்கன் மசாலாவும் இது என்னது கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸா சிக்கன். இது 2 மட்டும் போட்டால் போதுமா? போதும், அவ்வளோதான். மசாலாவை அரைச்சி ஆற வச்சுட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் இதில் ஒரு வெங்காய தட்டை போட்டு தின்னுடலாம். ரெண்டாவது ஒரு தேங்காயை அது மாப்பிள் எடுத்து அதுக்குள்ள விட்டுக்கலாம். கிராம்பு போட்டாச்சு, 2 பச்சை மிளகாய் போட்டாச்சு, இந்த வெங்காயம் போட்டாச்சு. என்ன கறி? ஆட்டுக்கறி, கொழுப்பு கறி. என் வீட்டுக்கறி கொஞ்சம் கொழுப்பு அதிகங்க, அதனால் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கொழுப்பு அதிகப்படுத்தலாங்க.
போட்டியா? மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். தண்ணியை கலந்துக்கலாம். எல்லா பொடி போட்டுருவியா? 1 kgக்கு லெக் பீஸ் வேறு போடுறோம்ல. ஓகே. லெமன் புளியிற சாசர் இருக்குது. ஏனுங்க அப்படி உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து போடங்கிறீங்க? எத்தனை கழுவுறதுங்க? சரி, அப்படி இப்படி கொஞ்சம் வேலை இவ்வளோ விழுந்துற போகுது. நீங்கள் சொன்னோடனே வந்துருச்சுமா. இவ்வளோ நிறைய இல்லை. விதை இல்லாத பழமா? கொஞ்சம் வறுவலுக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், அண்டு ஆயிலா? இது ரீஃபண்ட் ஆயிலு. அப்படி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் நம்ம கை நல்லா எரியும். நம்ம அம்மாவை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அவங்க போய் தண்ணி பிடிச்சிட்டுவோம். நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு அசிஸ்டண்டா, அப்பாவுக்கும் மகளுக்கும். இன்னும் வாட்டர் பத்திரம் கொஞ்சம் அதிகமாக தான் உண்டாயி. இன்னொரு பிளேட் வந்து ஆகணும்னா எதுக்கு? இதுவே அப்படியே கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஓரமாக வெய் பாப்பா. ஓரமாக வெய். நாங்கள் இது என்ன பாப்பா செஞ்சிட்ருக்குறோம்? சிக்கன் 65. அது கலக்கி வச்சுட்ருக்கோம். ஆர்டினேட்டா மேனுஃபேக்சரா? சரி, இங்கே பாருங்க, சில்லி போட்டாச்சு. அடுத்து சில்லியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுலேருந்து தண்ணி வச்சா லெக் பீஸ் இப்போ நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல் கோட்டிங், அப்புறம் இது கோட்டிங் கொடுத்தாச்சு. வச்சு இதில் வச்சிடலாம். ஓப்பன் த ஃப்ரிட்ஜ். திருப்பு வெள்ளையாக இருக்கிறதுக்கு. நல்லா டேஸ்ட்டுடா. ஏன் வேணுன்ற? ஆப்பிள் திங்குற? ஐயோ என்ன நல்லா இருக்குண்ணப்பா. இந்தாங்க இன்னொரு பீஸ். குழு குழுன்னு வயிற்றுக்குள்ள போகுது. ஐஸ் வாட்டர் எடுத்து கொடுங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும். இந்த படத்தை விட வட இருந்துற போது. இதெல்லாம் எவ்வளோ சத்து தெரியுமாடா? நல்லாவே இருக்காது, எல்லாம் ஹைப்ரிட்டு. என்ன நாய் பேசுகிற பார்த்தீங்களா? இதெல்லாம் நல்லாவே இருக்காது, ஹைப்ரேட்டுங்கிற. இவனுக்கு தெரியுமா? இவன் போய் விவசாயம் பண்ணானா? அம்மாவுக்கு கொடுத்துட்டு சொல்லுவாப்போ. இந்தாங்க ஆப்பிள் கொஞ்சம் சாப்பிடுங்க. எவ்வளோ பாசமாக உங்களுக்கு வெட்டிட்டு இருந்து கொடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை நல்லா போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போனதுக்கப்புறம் கறியை கலந்துக்கணும். எப்போவுமே மட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் இப்போதைக்கு கலக்க வேண்டாம். நல்லா பிரட்டி விட்டுட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். விமானத்துக்காக கொஞ்சோண்டு உப்பை சேர்த்து. சானியா, உன் சமையல் நான் உப்பா சர்க்கரையா? ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸு கிஸ்கு நீ எனக்கு ஹார்லிக்ஸ்னு சொன்ன எப்படி கெஞ்சி கெஞ்சி கேள்வி எடுத்துறேன். ஏ அப்போ நானும் ஒரு கறி எடுத்தும்ப. சூப்பர் சூப்பர். கொழுப்பு 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 சிக்கன் தான் எடுத்தேன். அரைஞ்சு போச்சாட்டுறது காணும். செம்மையாக இருக்கு. ஐயோ ஊதி கொடுங்க ஊதி கொடுங்க. அதுக்கு 10 நிமிஷம் பொறுத்து எடுத்து சாப்பிடுவோம். சூப்பர். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாமா? வேண்டாங்க, செமையாக இருக்குதுங்க. இது வந்துட்டு செமி கிரேவின்றங்க. இதை நீ என்ன இவ்வளோ ஈரல் எனக்கு ஈரல் வச்சேன் நான் அடிச்சுக்கிறேன். சரிங்கப்பா, இன்னைக்கு நம்ம இதுதான் சாப்பிட்றதுக்கு இருக்குது. வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். வேண்டாம் சொல்கிறாங்க. 5 நிமிஷம் எண்ணெயிலே கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். அதிகமாக சேர்த்திக்கூடாது. கொஞ்சமாக 4 விசில் வர வரைக்கும் விட்டுறலாம். சாணி உனக்கு கொழுப்பு கறி வேணுமா? எத்தனை வேணும்? 5. பாப்பா இந்த ஒரே ஒரு கொழுப்பு கறி உனக்காக நான் எடுத்துறேன். ஷாமுக்கு தெரியாமல் நீ சாப்பிட்டுக்காங்க, ஓகேவா? சனி குட்டி தான் ஒரே ஒரு கொழுப்பு கறி. செல்ல குட்டி சனியா ஹாட் பாக்ஸில் கறி போட்டுக்கிறப்ப நீ வாயில் 2 போட்டுக்காத. கொஞ்சம் எசன்ஸோட அந்த வடச்சட்டி. ஃப்ரெண்ட்ஸ், பாதிக்கு மேலே வீடியோ ஓவர் ஸ்பீடுங்க. அப்புறம் என்னங்க பண்ணுறோம், நம்ம இப்படி நாவல் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டாக படிச்சுட்டு இருந்தாலும் பேஜுக்கு வந்துடும் இல்லைங்களா? அதே மாதிரி என்னாலையும் முடியலைங்க. ஃபைனலாக கடைசியில் கொண்டு வந்து முடிச்சலான்ட்டு இலைய போட்டு பிரியாணி, அதில் ஒரு முட்டை, லெக் பீஸ், நம்ம பாப்பா செஞ்ச லேஸ் சிக்கன், KFC சிக்கன், சிக்கன் 65, மட்டன் சுக்கா, ரைத்தா, சுக்கா, கொழுப்பு கறி கிரேவி, கொழுப்பு கறி கிரேவிங்க. எனக்கே தலையே சுற்றிடும் போல் இருக்குதே. இங்கே இருக்கதாங்க, அங்கே இருக்கதைங்க.
நல்லா தண்ணி குழம்புங்க எடுத்து ஊற்றியாச்சுங்க. நம்ம பாப்பா செஞ்ச லேஸ் சிக்கன் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த ஒரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக ப்ளீஸ். என்ன சொதப்பல் பண்ணணுன்னு எனக்கே தெரியலைங்க. கடைசியாக ஒயிட் ரைஸும் போட்டாச்சுங்க. ஒயிட் ரைஸ்க்கு சிக்கன் தண்ணி குழம்பு, மட்டன் கொழுப்பு கறி கிரேவி, மட்டன் சுக்கா எல்லாம் இருந்துச்சுங்க. பிரியாணி வேறு லெவல் இருந்துச்சுங்க. பிரியாணியோட வாசனையும் ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சுங்க. லெக் பீஸ் அதை விடங்க ஒவ்வொன்றும் அழகழகாக செஞ்சாச்சுங்க. சூப்பராகவும் இருந்துச்சுங்க. நம்ம பாப்பா செஞ்ச லேஸ் சிக்கன் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சிக்கன் 65 சொல்லிக்கவே முடியாதுங்க. கேஎஃப்சி வேறு லெவல். நாங்கள் கடையில் இது நாள் வரைக்கும் போய் கேஎஃப்சி சாப்பிடணும்னு நினச்சிருக்கோங்க, சாப்பிட்டதே இல்லை. ஆனால் வீட்லேயே செஞ்சாச்சுங்க. ஃபைனலாக இப்படி தாங்க. பிரியாணி கலர் இல்லைங்க, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலைங்க. கடைசியாக ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து பரிமாறி சாப்பிட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாப்பா வேறு லெவலில் புதினா ஜூஸ் செஞ்சுருந்தாங்க. புதினா தழை, கொத்தமல்லி தழை, சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிங்க, வடித்து எடுத்தாச்சுங்க. எல்லாத்தையும் விட ஹைலைட்டாக இருந்தது என்னென்னு பார்த்திங்கன்னா புதினா ஜூஸ் தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்திங்கன்னா ரைத்தாங்க. வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நான் ஒரு ரைத்தா மட்டும்தாங்க நான் செஞ்சேன். மற்றபடி சமையல் எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய பொண்ணும் தாங்க செஞ்சாங்க. குடும்பமே சேர்ந்து சமைச்சாங்க. வேறு லெவலில் சமைச்சாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்குங்க. நம்ம தம்பியும் சின்ன சின்ன வேலைகள் கூட மாட செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. குடும்பமே சேர்ந்து சமைச்சாச்சுங்க. உங்களுக்கு என்னம்மோ ஏதோ கண்ணம்மா சேனல் பிடிச்சிருக்கு.